இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 3ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் கிறிஸ்துவின் மகா பெரிய இரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது என்பதை படிக்கின்றோம். 2வது பகுதியாய் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பவுலின் ஊழியமும் அந்த இரகசியம் என்ன நோக்கத்தோடு வெளிப்படுத்தப்பட்டது என்பதையும் பார்க்கின்றோம். 3வது பகுதியாக 14ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்திற்காகவும் அன்பிற்காகவும் பரிசுத்த பவுல் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. 4வது பகுதியாக 20ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வல்லமையுள்ள தேவனுக்கு துதிப்பாடல் பாடுவதை நாம் பார்க்கின்றோம். இவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாய் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்பதை கற்றுத்தருகின்ற செய்தியாக அமைகிறது. முதல் பகுதியிலே கிறிஸ்துவின் இரகசியம் என்ன என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அதென்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்தரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். சுருக்கமாய் சொல்லப்போனால், புறஜாதிகள் என்று தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்களுக்குள்ளாகவும் இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் இருக்கிறார் என்ற மிகப்பெரிய இரகசியம். இதை இன்னும் புரிந்து கொள்வதற்காக கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். இந்த இரகசியம் ஆண்டவர் அனைவரையும் விரும்புகிறார், அவர்களுக்குள்ளாய் அவர் வாசம் பண்ணுவதற்கு. அதுதான் மிகப்பெரிய இரகசியம். நமக்குள்ளாய் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகின்ற இந்த பெரிய இரகசியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுவோமாக. 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இந்த இரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவரினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆனால் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஏசாயா தீர்க்கன் 49ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் பின்பகுதியிலே, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்று இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் இந்த இரகசியம் கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தப்பட போகிறார் எல்லா ஜாதிகளுக்கும் என்ற செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பெரிய கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராய் கிறிஸ்து நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகின்ற இந்த பெரிய இரகசியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராய் அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்கென்று சாட்சிகளாய் பாடுகளின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் நடக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு மிக மிக தெளிவாக கற்றுத்தருகிறது. அப்படியே நடக்க சர்வ வல்லவராகிய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 2வது பகுதியாய் பரிசுத்த பவுலின் ஊழியமும் கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற இந்த இரகசியத்தின் நோக்கத்தையும் குறித்து வர்ணிக்கின்றார். 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் 2வது பகுதியிலே, அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன் என்று தன்னை அறிமுகப்படுத்திவிட்டு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை
புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஆண்டவரை பற்றி அறியாத மக்களுக்கு அறிவிக்கும்படியான இந்த கிருபையை, இந்த இரகசியத்தை வெளிப்படுத்தும் செய்தியை அவர் பெற்றிருந்தார் என்று சொல்லியிருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிப்பதற்கே இந்த உலகத்தில் வந்தார் என்பதையும் நாம் வேதத்திலே 1 தீமோத்தேயு 1:15-16 வசனங்களிலே வாசிக்கின்றோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். எவ்வளவாய் தன்னை தாழ்த்தி ஆண்டவரே என்மேல் பாராட்டியிருக்கிற அன்பு எவ்வளவு பெரிது என்று சொல்லுகின்றார். பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன் என்று தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, நாம் எதிலே பெருமை கொண்டிருக்கின்றோம்? கர்த்தருக்காக இந்த ஊழியத்தை செய்துவிட்டோம், இதை செய்து கொண்டிருக்கின்றோம், இன்னும் இப்படி செய்வோம் என்று பெருமை பாராட்டுகிறோமா? பரிசுத்தவான்களிலும் மிகவும் சிறியவன் என்று தன்னை தாழ்த்தி சுவிசேஷத்தை அறிவிக்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்று விவரிக்கின்ற பரிசுத்த பவுல் அப்போஸ்தலரோடு சேர்ந்து நம்மை தாழ்மை உள்ளவர்களாக எண்ணிக்கொண்டு தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் செய்வதற்கு முன்னேறி செல்வோமாக. சுவிசேஷத்தை அறிவிக்க சுவிசேஷத்தின் வசனத்தின் அடிப்படையில் நடக்க நமக்கு தாழ்மை வர வேண்டும் என்பதை இந்த சத்தியம் நமக்கு கற்றுத்தருகிறது. 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அனந்த ஞானம், மிகப்பெரிய ஞானம், நாம் அறிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்ட மகிமையான ஞானம், அது ஒரு இரகசியம், தேவ ஞானம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் இதை படிக்க முடியும். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். தேவனுடைய ஞானத்தையே நாங்கள் கற்றுத்தருகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கின்றார். இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அந்த ஞானத்தை அறியாதபடியினால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள் என்றும், ஆண்டவராகிய கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்னென்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை இந்த உலகத்திலே வாழும்போது உள்ள கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவர்கள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஆகவே துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலானவர் ஆண்டவர். துரைத்தனங்கள் என்பது பரலோக ராஜ்யத்தில் ஆளுபவர்களும் அதிகாரிகளும் என்பது நல்ல தூதர்களை குறிக்கும். 2வதாய் அதிகாரம் என்பது வானமண்டலத்தில் உள்ள துரைத்தனங்கள், அதிகாரங்கள், ஆவிக்குரிய உலகில் ஆட்சி செய்யும் அந்தகார லோகாதிபதிகளை குறிக்கலாம். இவைகள் அனைத்தும் நமக்கு கிருபையாய் ஆண்டவர் தந்த வெளிப்படையான இந்த சத்தியத்தை புரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் இந்த இரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அழைத்த கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். கிருபையின்படியாய் நம்மை அழைத்திருக்கிற ஆண்டவரை உண்மையாய் தெளிவாய் நாம் பின்பற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. 3வது பகுதியாய் ஆவிக்குரிய பலத்திற்காகவும் அன்பிற்காகவும் பரிசுத்த பவுல் ஜெபிக்கின்றார். நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிடுகின்றேன் என்று தன்னை தாழ்த்துகின்றார்.
நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள் என்று சங்கீதக்காரர் 95:6 நம்மை அழைக்கின்றார். கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தினவர்களாய் நாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக கடந்து செல்லும் போது ஆண்டவர் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த ஜெபங்கள் எதற்காக? தேவனுடைய ஆவியினாலே உள்ளான மனிதனில் பலப்பட வேண்டும் என்றும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமது இருதயங்களில் வாசமாயிருக்க வேண்டும் என்றும், நாம் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாயிருக்க வேண்டும் என்றும், சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவின் அன்பின் மாபெரும் தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும், அறிவு கெட்டாத கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயிருக்க வேண்டும் என்றும், தேவனுடைய சகலவித பரிபூரணத்தினாலும் நிறையப்பட வேண்டும் என்றும் இந்த பகுதியிலே ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய அன்பிலே நாம் இன்னும் கட்டப்படுவோமாக. 3 அதிகாரம் 18வது வசனத்திலே சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அறிவு கட்டாத அன்பிற்கு 4 பரிணாமங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அகலம், நீளம், ஆழம், உயரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்பது அகலமாகவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நீளம் அனைத்து யுகங்களுக்கும் உரியது. தலைமுறை தலைமுறையாய் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்தது அவருடைய நீளமான அன்பிற்கும், அன்பின் ஆழம் என்பது கோபத்திலே அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து கோபத்தின் பிள்ளைகளாய் இருந்த நம்மேல், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பது அன்பின் ஆழத்தையும், அன்பின் உயரம் என்பது மேலான உன்னதம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்ற அந்த உன்னதங்களின் மேலான அன்பிற்கு உயரமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய அன்பு வானவெறியந்தம் உயர்ந்தது, பாதாள வெறியந்தம் ஆழமானது, பூமியை பார்க்கிலும் நீளமானது, சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமானது என்பதை நாம் யோபின் புஸ்தகம் 11 அதிகாரம் 7-9 வரைக்கும் நாம் கண்டுகொள்ளலாம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எப்படி கேட்டு செய்கிறவர் என்பதை 3 அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளாய் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்குள்ளாய் நாம் இருக்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வாழும்போது அவர் மிகப்பெரிய விளைவுகளை நம்மை கொண்டு செய்ய இருக்கின்றார். ஆகவே சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காயும் இருக்கிறது போல அவருக்கே என்றென்றைக்கும் மகிமையையும் துதியையும் கனத்தையும் நாம் செலுத்துகிறவர்களாக காணப்படுவோமாக. கிறிஸ்து நமக்குள் இருப்பதே இந்த மிகப்பெரிய இரகசியம். இந்த இரகசியத்தை புறஜாதிகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். புறஜாதிகளாகிய நானும் நீங்களும் இந்த இரகசியம் வெளிப்படுத்தப்பட்டதினாலே கிறிஸ்துவின் சொந்தக்காரர்களாய் மாறினோம். அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, பலம் மிகப்பெரியது. அதன் பரிமாணங்களை தாண்டி நம்மை ஆண்டவர் ஆட்கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருக்கு சதா காலமும் துதி உண்டாகுவதற்கு, மகிமை உண்டாகுவதற்கு தகுதியுடையவர்களாய் வாழுவோமாக. கர்த்தர் அப்படியாய் வாழ்வதற்கு அவருடைய பலனையும் ஆவிக்குரிய வரங்களையும் தந்து நம்மை நடத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.